மாவட்டம் பெரியகுளத்தில் திருமணமான ஒரு வருடத்தில் பெண் தற்கொலை செய்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, தற்கொலைக்கான காரணம் என்ன? விவரம். தர்ஷினி, தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியை சேர்ந்தவர் முத்துப்பாண்டி. இவருடைய மனைவி பார்த்தோன்னா மனோன்மணி. இவர்களுக்கு பார்த்தோன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த ஒரே மாதத்துல பார்த்தோன்னா தான் மனைவி அணிந்து வந்த 30 பவுன் நகையை எடுத்து கணவர் முத்துப்பாண்டி ஆன்லைன் ரம்மி மூலியமாக அதனை தொலைத்து விட்டதாகவும், மேலும் பார்த்தோன்னா உறவினர்களிடமிருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அதனை ஆன்லைன் ரம்மி மூலியமாக தொலைத்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இது தொடர்பாக கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்ட நிலையில மனைவி மனோன்மணி பெரியகுளம் காவல் நிலையத்துல கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்பு புகார் அளித்திருந்தாரு. தனது கணவர் வர்ணத்தை கேட்டு தொல்லைப்படுத்துவதாகவும், மேலும் பார்த்தோன்னா ஆன்லைன் ரம்மி மூலியமாக பல லட்சம் ரூபாய் இழந்து விட்டதாகவும், இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி பெரியகுளத்துல புகார் அளித்திருக்காரு. ஆனா அந்த புகாரின் பேர்ல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த சூழல்ல பணம் கொடுத்தவர்கள் மனோன்மணியை கடும் நெருக்கடி ஏற்படுத்திய நிலையில மனம் உடைந்த மனோன்மணி 5 நாட்களுக்கு முன்பு எலிபேசி சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார். உறவினர்கள் அவரை காப்பாற்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலே இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. இது குறித்து மனோன்மணியுடைய தாய் கீதா கூறும்போது, தனது மருமகன் ஆன்லைன் மூலியமாக விளையாண்டதான் நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தோம். புகார் உடனே காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டிருக்காது என்றும், எனவே இது தொடர்பாக காவல்துறை இனிமேல் ஆச்சும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.